வணக்கம். இது உங்கள் பிளாக்ஸி. வீடியோ என்னமோ எங்கள் அண்ணன் வன்னியரசு அவர்களுக்காக தான். மிக முக்கியமாக அந்த அம்பேத்கர் அயல்நாட்டு கல்வி உதவி தொகை திட்டம் அது குறித்து தான். அவர் என்ன பேசியிருக்காருன்னு முதல்ல பார்த்துட்டு வந்துருங்க, அப்புறம் நம்ம மற்றத பேச. அம்பேத்கர் பேரிலான இந்த ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப் போன முறை 213 பேரை தான் நீங்க நம்ம கடந்த அரசு அனுப்புனது. இந்த முறை நாங்க 362 பேர் அனுப்பியிருக்கோம். இது பூஜ்ஜியமா பார்த்தாச்சா? அதாவது இது வந்து அம்பேத்கர் அயல்நாட்டு கல்வி உதவி தொகை திட்டம். அந்த திட்டத்தின் கீழ் போன ஆண்டு வந்து உங்கள் திமுக அரசு வந்து 216 பேரை தான் அனுப்புனீங்க. எங்களுடைய தாவேக அரசு வந்து 362 மாணவர்களை அனுப்பியிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்த பதிவு செய்கிறார். இந்த வீடியோ முழுமையாக பாருங்க. அப்பதான் அண்ணன் வன்னியரசு அவர்கள் கவனப்பிசுக்கில் இதை பேசியிருக்கிறாரா, இல்லைன்னா தாவேக அரசுக்கு முட்டு கொடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்துல அவதூறு பொய்யை வந்து பரப்பியிருக்கிறாரான்னு உங்களுக்கு புரியும். உங்களுக்கு என்ன மனசுல படுதோ அதை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இப்போ இதுல என்ன கவனிக்கணும் அப்படின்னா, 362 பேர் போயிருக்காங்க அப்படின்னு சொல்றார். பட்ஜெட்டே இதுக்கு வந்து ஆகஸ்ட் 8ஆம் தேதி தான் ஒதுக்குனாங்க. 131 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ஒதுக்குனது எப்போ? ஆகஸ்ட் 8ஆம் தேதி. இப்ப நம்ம 2021 இருந்து வரலாம். அப்போ எடப்பாடி அவர்கள் ஆட்சி காலகட்டத்துல வந்து 9 மாணவர்கள் தான் வந்து இதுல பயனடைஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்துல தான் இதர் சம்பந்தமாக ஆய்வாளர்கள் இந்த மாணவர்களுடைய நலன் குறித்து ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள், பேசக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்துட்டு எடப்பாடியார் கிட்ட போய் என்ன அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னா, இந்த பெற்றோர்களுக்கான ஆண்டு வருமானத்தை நீங்கள் ரொம்ப கம்மியாக வச்சிருக்கனால தான் பயனாளிகள் எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் அந்த ஆண்டு வருமானத்தை இன்னும் கொஞ்சம் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணீங்க, அதிகப்படுத்துனீங்க அப்படின்னா இன்னும் அதிகமான ஆதி திராவிட மாணவர்கள் பயனடைவாங்க அப்படின்னு போய் சொன்னப்போ எடப்பாடியார் அந்த திட்டத்தை அப்படி கடப்பில் போட்டுட்டார். என்ன எக்ஸிஸ்டாக இருந்துச்சோ அதே தான் எக்ஸிஸ்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து திமுக அரசுக்கிட்டேயும் அவங்க போய் அதை போய் கொண்டு போய் கொடுத்ததுக்கப்புறம் திமுக அரசு அதை செயல்படுத்தினாங்க. அதாவது வெறுமனா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஒரு பெற்றோர்கள் வந்து 1 லட்சம் ரூபாய் வந்து ஆண்டு வருமானம் இருக்கிற அவங்களுடைய குழந்தைகள் இதற்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான மாணவர்கள் தான் அந்த காலேஜுக்கு போயிட்டு மேல் படிப்புக்கு, உயர்கல்விக்கு, வெளிநாட்டுக்கு போகணுன்னு வர்றவங்களுடைய இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ பயனாளிகள் கம்மியாக இருப்பாங்க. அதே நீங்கள் ஆண்டு வருமானத்தை கொஞ்சம் அதிகப்படுத்துனீங்க அப்படின்னா நிறைய ஆதி திராவிட மாணவர்கள் வந்து படிக்க போவாங்க அப்படிங்கிறது அங்கே உறுதி செய்யப்பட்டதுக்கு பின் திமுக அரசு வந்து அதை அதிகரிச்சாங்க, அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 161 மாணவர்கள் கிட்ட பயனடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் கடந்த ஆண்டு அண்ணன் சொல்வதை போல் 216 மாணவர்கள் பயனடைஞ்சாங்க. இப்போ இவர் என்ன சொல்ல வரான்னா, நீங்க 216 பேர் தானே அனுப்புனீங்கிறதே அதுவே ஒரு பெரிய சாதனை தான். அதிமுக கிடப்புல போட்டிருந்த ஒரு விஷயத்த எடுத்து அந்த மாணவர்களுக்காக ஒரு பட்ஜெட் ஒதுக்கி கிட்டத்தட்ட 200 மாணவர்கள் கிட்ட பயனடைஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெரிய சாதனை தான். சரி, அதை விட இது பெரிய சாதனை தானே. 131 கோடி வந்து கொடுத்து 362 மாணவர்கள் கிட்ட வந்து இதுல பயனடையலாம் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க அப்படின்னா பாராட்டக்குரிய விஷயம் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா 362 மாணவர்கள் இப்போ போனாங்களா, இவங்க போயிட்டாங்க அப்படின்னு உறுதிப்பட அண்ணன் வன்னியரசு எதுல இருந்து சொல்றார் அப்படிங்கறதா இங்க கேள்வி. ஏன்னா நீலம் சோசியல் மீடியால அவங்க வந்து ஒரு பதிவிட்டிருக்காங்க. அதாவது பா ரஞ்சித் அண்ணா அவங்களுடைய டீம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யூகே கவர்மெண்டோடைய ரெகுலேஷன்ஸ் வந்து இப்போ ரொம்ப இறுக்கிட்டாங்க. அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த விதமான ஸ்காலர்ஷிப் கொடுத்தாலும் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம், ஒன்றியம் கொடுத்தா மட்டும்தான் வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விசா ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறனால கிட்டத்தட்ட 312 மாணவர்கள் இதில் பயனடையவில்லை. நீங்கள் 362 பேருக்கு பணத்தை ஒதுக்கி இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேயுமே எனக்கு ஒரு கொஸ்டின் நீலம் கிட்ட இருக்கு. அதாவது இந்த பட்ஜெட்ல பணம் வந்து ஒதுக்கினதா தான் சொல்லியிருக்காங்க. இவங்க நீலம் வந்து மன்னிக்கணும், வழங்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் வந்து கொடுக்கல அப்படிங்கிறதான் உண்மை. வெள்ளிக்கிழமை தான் இதற்கான பட்ஜெட்டே அலோகேட் பண்ணியிருக்காங்க, ஒதுக்கியிருக்காங்கப்போ வழங்கி உள்ளார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கதே எனக்கு வந்து ஒரு கொஸ்டின் தான். சரி, வேற எங்கேயாவது தேடி பார்க்கலாம், நிஜமாவே வழங்கி விட்டார்களா அப்படின்னு நான் தேடி பார்க்கும்போது எங்கேயுமே கிடைக்கல. நீலம் சோஷியல் மீடியாவில் நீலம் பப்ளிகேஷன்ஸில் மட்டும்தான் இந்த நியூஸ் வந்து பப்ளிஷே பண்ணியிருந்தாங்க. சரி, ஓகே, வழங்கி உள்ளார்கள் கிடையாது, ஒதுக்கி உள்ளார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 316 மாணவர்கள் எங்க யூகே யூனிவர்சிட்டியால ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னா அங்க ஒரு விஷயத்தை நம்ம என்ன கவனிக்கணும்னா, எப்போ இந்த ரூல் கொண்டு வந்தாங்க, அதாவது மாநில அரசோடைய ஸ்பான்சர்ஷிப் இல்லை ஸ்காலர்ஷிப் வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஒன்றிய அரசோட ஸ்பான்சர்ஷிப் ஸ்காலர்ஷிப் தான் நம்ம ஏற்றுக்கொள்வோம் அப்படிங்கிறது எங்க கொண்டு வந்தாங்க, இல்லை எந்த தேதியில கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஜூலை 17 கொண்டு வந்துட்டாங்க.
மாணவர்கள் மத்தியில ஜூலை 27ஆம் தேதியே வந்து பேசப்பட்டுச்சு. அப்போ ஜூலை 27 இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது எப்படி இவ்வளோ பட்ஜெட்டை ஒதுக்குனாங்க, இத்தனை மாணவர்கள் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டசபையில பேசினாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. சரிங்க, யூகே மட்டும்தான் வெளிநாடா, வேற எங்கேயாவது போய் படிக்கலாம்ல அப்படின்னு நீங்க கேட்கலாம். கண்டிப்பாக. ஆனா நீலம் பப்ளிகேஷன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த யூகே பேஸ் பண்ணி தான் சொல்றாங்க. அண்ட் இத்தனை மாணவர்கள் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்காங்க, இவங்களை பயனாளிகள் பயன்பெற மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீலம் சொன்னது உண்மையா இருந்தாலும் இல்லாட்டினாலும் 363 மாணவர்கள் போயிருப்பாங்களா அப்படிங்கிற கேள்விதான் நான் கேட்கிறேன். ஆகஸ்ட் 8ஆம் தேதி ஒதுக்கப்பட்ட பணத்தை அதுக்கப்புறம் அவங்க வந்து ஸ்காலர்ஷிப் லெட்டர்ஸ்லாம் வாங்கி விசா ஸ்டாம்பிங் போய் கிளம்பி வெளிநாட்டுக்கே போயிட்டாங்களா? எதை வச்சு அண்ணன் வன்னியரசு இதை பேசினார்? இதை கவனப்பிசக்குன்னு எடுத்துக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விதான் எனக்கு வருது. இப்போ இதற்கு முன்னாடி வந்து இப்போ சூலூர்ல ஒரு 8 வயது குழந்தை பாலியல் வன்புணருக்கு ஆட்கொள்ளப்பட்டு மரணிக்கிறாங்க. அது சம்பந்தமா ஒரு பிரஸ் மீட், யாருக்குன்னா பிரஸ்ஸுக்கும் போலீஸ் அதிகாரிகளும் வந்து ஒரு பிரஸ் மீட் வச்சு அது விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த பிரஸ் மீட்டுக்கு வந்து ஆஜரான 3 போலீஸ் அதிகாரிகள் அவங்களுக்குள்ள எதையோ வந்து பேசி பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காங்க. அது வந்து வைரல் ஆகுது, ஒரு பெரிய இஷ்யூ ஆக்குறாங்க. இது எப்படி வந்து ஒரு குழந்தை உங்களுடைய அஜாக்கிரதையினால இறந்திருக்காங்க, சரியான பாதுகாப்பு லா அண்ட் ஆர்டர் சரியில்லாததுனால நீங்கள் எப்படிங்க இப்படி சிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது நிறைய பேர் இஷ்யூ ஆக்குனாங்க. அதை வந்து ஒரு கேள்வியாக ப்ரெஸ் வந்து அண்ணன் வன்னியரசரம் கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, ஏன் போலீஸ் அதிகாரிகள்லாம் சிரிக்கவே கூடாதா? எத்தனையோ மரணங்கள் நடக்கும், அதுக்காக அவங்க வந்து எதையுமே வந்து அவங்களுக்குள்ள உள்ள இருக்கிற சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடாதா அப்படிலாம் கேட்டிருந்தாரு. அப்போ நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஆனால் அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் ஒரு சென்ஸ், ஒரு டிகாரம்னு இருக்கு. எந்த இடத்துக்கு வந்திருக்கோமோ அந்த நிலைப்பாட்டோட தான் உட்கார்ந்துருக்கணும். அதுவும் குழந்தைன்னு வரும்போது கொஞ்சம் வருத்தமா இருக்கும். இன்னுமே நிறைய விஷயங்கள் பதிவிட்டிருந்தோம். இப்போ அங்கே அதை பற்றி பேசவும் முடியாது, அதுக்கு நேரமாகணும். உடனே அதுக்கு வந்து கொஷின் கேட்காதீங்க. அதுக்கு நான் ரொம்பவே வழக்கமாக ரொம்ப நியாயமாக பேசியிருந்தேன், நான் நம்புகிறேன். அதை பார்த்துக்கோங்க. அப்போ நம்ம வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயமும் வந்து அண்ணனுக்கு ஆதரவாக பதிவு செய்திருந்தோம். அது என்ன அப்படின்னா, அதற்கு முந்தின நாள் வந்து அண்ணன் வந்து நிறைய இடத்துக்கு பயணத்தில் இருந்தார். விழுப்புரம் பக்கமும் போயிருந்தார், விருதுநகர் பக்கமும் போயிருந்தார், அம்பேத்கர் சிலை திறப்பு, அப்புறம் நிறைய நிகழ்ச்சி நடந்துட்டு இருந்துச்சு. அதனால் அலைச்சல்லே இருந்தனால மேபி அவர் வந்து நியூஸ் பார்த்துருந்துருக்க மாட்டார், கேள்விப்பட்டிருந்திருக்க மாட்டார். டைரெக்டாக இந்த கொஷினை கேட்டவுடனே அவர் வந்து ஒரு ஜென்ரல் ஒப்பீனியனாக வச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம். மேபி அது வேணா கவனப்பிசுக்காரு இருக்கலாம். இது உங்களோட துறை. உங்களோட துறையில இருந்து மாணவர்கள் உங்ககிட்ட லெட்டர் வாங்கி இல்லை ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு போனாங்களா இல்லையான்னு உங்களுக்கு எப்படி தெரியாம இருக்கும் அப்படிங்கிற கேள்விதான். ஆகஸ்ட் 8ஆம் தேதி நீங்க ஒதுக்குன பட்ஜெட்டை அதுக்கு முன்னாடியே நீங்க வழங்கி அதுக்குள்ளேயே வந்து அவங்க விசா ஸ்டாம்பிங் போய் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி. இதெல்லாம் பார்க்கும்போது இது கவனப்பிசுக்கா இல்லாட்டினா அவதூறு பொய்யா, இல்லை உங்களுக்கு தெரியலையா? உங்களுக்கு தெரியலன்னு மட்டும் தயவுசெய்து சொல்லாதீங்க. இது உங்கள் டிபார்ட்மெண்ட்டு. இதை நான் வந்து பார்க்குற வியூவர்ஸ்கிட்டயே கொடுத்துட்றேன். இது வந்து பொய்யா, இல்லைனா அவதூறா, இல்லாட்டினா கவனப்பிசுக்கா அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க.